நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம வீக்லி அனலைசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பீரி இருக்குது, எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெஃப்டிக்கு இந்த 23,900 ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இன்றைக்கி வந்த லெவல் பாருங்கள் 23,900. எக்ஸாக்டாக இந்த ரேஞ்ச் மார்க்கெட் திரும்பிகிட்டே இருக்குது. மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, இந்த ரேஞ்சுக்குள்ளாரையே மேலேயும் கீழேயும் கன்சல்டேஷன் தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. சரிங்களா, இன்றைக்குமே என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஹை லெவல்லேருந்து ஒரு செல்லிங், சரிங்களா, ஹெவி செல்லிங் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200-250 புள்ளிகள் ஹையிலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆனிச்சு. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் மார்க்கெட் பாசிட்டிவ்லேயே இருந்துச்சு. பாசிட்டிவில் இருந்த மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகி நெகட்டிவ்லேயே 145 பாயிண்ட் 150 பாயிண்ட் மார்க்கெட் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கே வந்துடுச்சு. சரிங்களா, இன்றைக்கி நெஃப்டிக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதானி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதானி என்டர்டைன்மெண்ட் 7 to 8% அப்பர் லெவலுக்கு வந்திருக்கு. ஒரு சில நியூஸஸ் அதானிக்கு பாசிட்டிவாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில நியூஸஸ் வந்துச்சு. அதனால அதானி நல்ல ஒரு பாசிட்டிவ். சன்ஃபார்மா, ஹெச்சிஎல் டெக்கு, இதெல்லாம் எல்லாமே பாசிட்டிவ். ஒரு சில ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் பார்த்திங்கன்னா பேங்கிங் ஸ்டாக் எல்லாமே நெஃப்டியில் பாசிட்டிவாக இருந்துச்சு. பேங்கிங் ஸ்டாக் எல்லாமே பாசிட்டிவில் இருந்துட்டு கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா 600 to 700 பாயிண்ட் பாசிட்டிவில் இருந்துச்சு. அங்கேருந்து பேங்க் நிஃப்டி சடன் ஃபால் 52,000லேருந்து 51,000 வரைக்கும் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆனிச்சு. 1000 பாயிண்ட் 1200 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆனிச்சு. அப்போ விழுந்தது தான் நிஃப்டி. சரிங்களா, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதானி, சன்ஃபார்மா, ஹெச்சிஎல் டெக்கு மஹேந்திரா இவங்களால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளாக நின்றுச்சு. ஒரு 13 செக்டார் தான் பாசிட்டிவ், 37 செக்டார் நெகட்டிவ். பேங்க் நிஃப்டியில் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் எல்லா பேங்குமே பாசிட்டிவில் காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஐசிஐசிஐ பேங்கு எல்லாமே பாசிட்டிவ். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே வெறும் 5 பேங்க் தான் பாசிட்டிவ், மீதி பேங்க் எல்லாமே நெகட்டிவ். அப்படியே பாசிட்டிவில் ஐசிஐசிஐ பேங்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெண்டும் தான் பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மிங்கில் இருந்துச்சு. அப்படியே டவுன் சைடு வந்துருச்சு. எஃப்ஐயோட ஆக்டிவிட்டி மறுபடியும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஃப்ஐலாம் லீவுக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டாங்க போல இருக்குது. அதனால தான் மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூமெண்ட்டு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 300 பாயிண்ட்ஸு வைலண்ட் மூமெண்ட் கொடுத்துச்சு மிட் கேப். அதை பற்றி வீடியோட இறுதியில் பார்த்துடலாம். ஓகே, நெஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த லெவல், இந்த ஜோனு தான் கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே போனால் தான் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட், இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் மார்க்கெட் அப் ட்ரெண்ட். சரிங்களா, 23,500 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. இந்த இடத்துலையே ட்ரெண்ட் லைனும் வருது, மார்க்கெட் சப்போர்ட்டும் அந்த இடத்துல தான் வருது. சரிங்களா, ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா 23,259 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த லெவல்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில். அதெல்லாம் இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஏன்னா மார்க்கெட் பட்ஜெட் டைமிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் டைமிங்கில் ஏற்றுறாங்களா, இந்த ட்ரெண்டை ஓவரால் ட்ரெண்டு நான் ஆல்ரெடி வீடியோவில் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். டே கேண்டில் பாருங்கள், இந்த ட்ரெண்டோட பாட்டத்தில் நிற்கிது. ஒன்ஸ் இந்த ட்ரெண்டோட பாட்டத்தெல்லாம் மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஹெவி செல்லிங் மார்க்கெட்டில் நிஃப்டியில் வந்துடும். சரிங்களா, அது 22,200 வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் 900 பிரேக் அவுட் ஆகணும், டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். அதை பிரேக் அவுட் ஆனால் 24,067 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வச்சுன்னா 24,185. இதுதான் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸு. பேங்க் நிஃப்டி காலையிலே நம்ம பார்த்தப்போ பார்த்திங்கன்னா 600-700 புள்ளிகள் பாசிட்டிவில் இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட், ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே போனால் தான் டவுன் ட்ரெண்ட். அது வரைக்கும் சைட்வேஸ் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் பாருங்கள் அந்த லெவலுக்குள்ளாரே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்பர் லெவலையும் பிரேக் பண்ணல, லோவர் லெவலையும் பிரேக் பண்ணல. இந்த லெவல் மிடில் பாயிண்ட்டு, இது ஒரு பிவோட் லைன் மாதிரி வச்சுக்கோங்க. 51,365 அப்படிங்கிறது இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ்.
அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 51,850, அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 52,340, அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 53,000 அப்படிங்கிற லெவல் தான் ரெசிஸ்டன்ஸு. ஒன்ஸ் இந்த லெவலில் நாளைக்கு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுது, 50,700 பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும். அது 49,829 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும். சரிங்களா? ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா 48,750 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும். ஒன்ஸ் சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இந்த சேனல் பேட்டர்ன்ட்ட வந்தது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் டவுன் சைடு புட் சைடு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. அகைன் அந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகி ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனால் ஃபர்தராக டவுன் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நெஃப்டியில் சப்போஸ் யாராவது செல்லிங்கில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 23,500 அப்படிங்கிற ரேஞ்சு வரும்போது உங்களோட ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கேருந்து எப்படி வேணாலும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும். ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகி கீழே எஸ்எல் ஹண்டிங் கூட நடக்கும். இந்த இடத்துல சேனலுக்கு கீழே எஸ்எல் ஹண்டிங் பண்ணிவிட்டு உடனே அங்கேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கொஞ்சம் சேஃபாக வந்து இருங்க. சென்செக்ஸை வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸும் வந்து நம்ம சொன்ன லெவலில் ஹையையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல. 79,300 ரெசிஸ்டன்ஸு, அதற்கு மேலே போனால் தான் ஃபர்தர் அப் ட்ரெண்ட். 80,000 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே போனால் 80,800. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 78,200 அப்படிங்கிறது இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. டவுன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 77,800 தான் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 76,973, 77,000 அப்படிங்கிற லெவல் தான் ஓவரால் சப்போர்ட்டாக இருக்கும் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும். ஃபின்னிஃப்டியும் பேங்க் நிஃப்டி போல் நல்ல வைலண்ட் மூவ்மெண்ட்டு. நாளைய தினம் ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத ஃபின்னிஃப்டியில் வந்து பார்த்துடலாம். ஃபின்னிஃப்டியும் பேங்க் நிஃப்டி எப்படி ஆடுச்சோ அதற்கு ஈக்குவலாக வந்துச்சு. புட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிற அளவுக்கு எங்கேயுமே சப்போர்ட் இல்லை. ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. மார்க்கெட் இப்போ முடிஞ்சிருக்கிறது 565, 800 அதுக்கு மேலே வந்தால் 24,000. 24,000 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. 800 விட்டால் 24,000. நாளைக்கு ஃபின்னிஃப்டிலையும் ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இது காமிக்குது. சரிங்களா? ஃபின்னிஃப்டிலையும் ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத காமிக்குது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க நண்பர்களே. மார்க்கெட் ஹவர்ஸில் ஓஐ டேட்டா எப்படி பில்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற் போல் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த 24,000க்கு மேலே போனால் தான் ஃபர்தர் அப் ட்ரெண்ட். நம்ம 24,000 ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக 24,000 தான் மார்க்கெட் வந்துட்டு திரும்பி இருக்கு. 24,150 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே போனால் 24,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,525 அப்படிங்கிறது சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,100 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டு. ஃபின்னிஃப்டியும் நாளைக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஓஐ டேட்டான்னு சொல்லுது. நியரஸ்ட்டாக எங்கேயுமே வந்து ஓஐ டேட்டா பில்ட் ஆகலை. அதனால தான் மிட் கேப்பை பார்த்தோன்னா ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் வந்து பார்த்தீங்க மார்க்கெட் வந்து நல்ல டவுனில் இருந்துச்சு, நெகட்டிவ்லேயே இருந்துச்சு. 727 அப்படிங்கிற லெவல்லே இருந்துச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 பாயிண்ட்ஸ் ரேலி, ஒரு இம்மிடியேட்டாக வந்து ஒரு பவுன்ஸ் பேக் 700லேருந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள் 225, 230க்கு 230ல் ஒரு ஷார்ப் பையிங். 13,000 நான் ரெசிஸ்டன்ஸ்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தேன். 13,000க்கு மேலே போனால் தான் ஃபர்தராக மார்க்கெட் அப் ட்ரெண்டுன்னு சொன்னேன். எக்ஸாக்டாக அந்த லெவலில் மார்க்கெட் போயிட்டு திரும்பிடுச்சு. நம்ம 1 hourல காமிச்சா தெரியும். நான் வந்து பேங்க் நிஃப்டியில் போட்டு காமிச்சிருப்பேன். இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் அப் ட்ரெண்ட், இந்த லெவலுக்கு கீழே போனால் தான் டவுன் ட்ரெண்ட். எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த லெவலில் வந்து முட்டிட்டு திரும்பியிருக்கு 13,000 அப்படிங்கிற லெவலில். தெரியுதுங்களா? ஒரே கேண்டில் 300 புள்ளிகள் ஏறி இருக்கு. மிட் கேப் 13,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவலில் தான் நிற்கிது. பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி கீழே வந்துடுச்சு. அடுத்து 13,075 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ், அதற்கும் மேலே வருது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆல் டைம் ஹை இந்த ஜோனு தான் ரெசிஸ்டன்ஸு. 13,237 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,650 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,465 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 12,000 அப்படிங்கிற லெவல் தான் சப்போர்ட்டாக இருக்கும். இது மிட் கேப்போட லெவல்ஸ். ஓகே, இதை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை எக்ஸாக்டாக ட்ரா பண்ணணும்,
மார்க்கெட்டோட ட்ரெண்டை எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டா மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து உங்களால் ஜெயிக்க முடியும். வர இருக்கிற வருஷத்துலையாவது இது வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் லாஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். லாஸில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட உங்களோட லாஸஸை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கோங்க. வர இருக்கிற வருஷங்கள் வந்து நீங்கள் செய்கிற ஃபஸ்ட்டு முதலீடு வந்து கற்றுக்கணுங்கிறதா தான் இருக்கணும். சரிங்களா? அது யாருக்கிட்ட வேணாலும் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்க முடியும். ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மள்ட்ட கோர்சஸும் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெக்ஸ்ட் பண்ணி ஃபுல் கோர்சஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஒரு 2 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்காக தரோம். எந்தவித பணமும் இல்லாமல் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை நீங்கள் அக்சஸ் பண்ணணுன்னா நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அந்த 2 விதமான இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டீமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி டீமெண்ட் அக்கௌண்ட்டோட கிளைண்ட் ஐடி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எதுவும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் நடக்கும். என்னோடய வியூவோட உங்கள் வியூ வந்து ஒத்து போகுதான்னு பாருங்கள். ஒத்து போனது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 to 3 மந்த் வந்து கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.